உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா? என்ன? ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? கேட்கணும் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே நம்ம பேசணும் தானே? அந்த நகை கிடைச்சதை உங்க வீட்டுல கொடுக்கணும்னு. அப்புறம் ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டான்னு தோணுச்சு, அதனால கொடுக்கல. அவங்க நகையை அவங்க கிட்ட கொடுக்கறதானே நியாயம்? அது அவங்க நகையா இருந்தாலும் எனக்குன்னு சேர்த்து வச்ச நகை தானே. என் டிராவல்ஸ் விஷயமா நீ ரொம்ப யோசிக்காத. அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்றது, அதை ஆரம்பிக்கிறது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு இப்போ சொல்லி ஆகணுமா? அதை சொல்லாத வரைக்கும் நீ தானே குற்றவாளியா இருப்ப. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்காக ஒருத்தர் குற்றவாளி ஆகிறதுலயும் தண்டனை அனுபவிக்கிறதுலயும் எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப நீ சொல்றதுனால என்ன நடக்க போகுது? நிறைய நடக்கும். சொல்ல போனா நான் இத முன்னாடியே பண்ணிருக்கணும். நான் அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு அரசி வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அதுக்கு பழி வாங்குறதுக்காக தானே என் அண்ணன் அரசியை காதலிக்கிற மாதிரி நடிச்சான், கடத்திட்டும் போனா. நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவன் அரசி வாழ்க்கையை கெடுத்திருக்க மாட்டான்ல. உன் அண்ணன் ஒண்ணு அவ்வளவு நல்லவன்லாம் இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில அவன் விளையாடுற அளவுக்கு போனது நம்ம கல்யாணத்துக்கு பிறகுதானே. நீதான் பாவம். உன் சொந்த அப்பால இருந்து உன் அண்ணனுங்க, தங்கச்சி, அக்கான்னு எல்லாரும் நம்ம கல்யாணத்தினால உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என் வீட்டு ஆளுங்க, ஊர்க்காரங்கன்னு எல்லாரும் உன்னை தப்பா நினைக்கிறாங்க. அத பத்திலாம் எனக்கு துளி கூட கவலை கிடையாது. தெரியும். ஆனா எனக்கு கவலை இருக்கு. உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாதுங்கிற கவலை எனக்கு நிறையவே இருக்கு. அதே நேரம் என் அண்ணனை நினைச்சும் எனக்கு வருத்தமா இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதே தான் ஒரே நோக்கம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வாழ்க்கைய மட்டும் இல்ல, அடுத்தவங்க வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கான். என்னதான் அரசி விஷயத்துல அவன் பண்ணது தப்பா இருந்தாலும் அவன் என் அண்ணன். என் மேல ஒரு காலத்துல உசுரையே வச்சிருந்தவன். உன்னையும் யாரும் தப்பா நினைக்க கூடாது. என் அண்ணனும் மனசு மாறி நல்லபடியா வாழணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இதை விட்டா சரியான வழி வேற எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சுதான் நான் உண்மைய சொன்னேன். ஆனா இப்ப கூட உண்மைய சொன்னதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. கண்ணை தொடச்சுக்கோ. ஒருவேளை நான் பண்றதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தோணலாம். ஆனா ஏன் இடத்துல இருந்து பார்த்தா எல்லாம் சரின்னு தோணும். எனக்கு முட்டாள்தனமாலாம் எதுவும் தோணல. உன் சிச்சுவேஷன் புரியுது, நீ வருத்தப்படாத. ஃபீல் பண்ணாத ராஜி, பாத்துக்கலாம்.